எல்லாம் என்ன பண்ணிட்டு கிடைக்கீங்க? பெரியப்பா நாங்க டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? எதுக்கு? அப்பா நம்ம மாமா கல்யாணம் வருதுல்ல, அதுக்கு அப்ப நம்ம தான ஆடணும். அதான் ரிசெப்ஷன்ல ஆடுறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். வார ஆட்களை விரட்டி விட இப்படி ஒரு புது ஐடியா கண்டுபிடிச்சிருக்கியா? பெரியப்பா அப்படி சொல்லாதீங்க. சரி சரி அடிக்கங்க, யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் ஒரு ஓரம் அண்ணன்னு யாரும் பார்க்காத மாதிரி அடிட்டு போயிருங்க என்ன. பெரியப்பா நாங்கள் கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணது என்ன நீங்கள் இப்படி சொல்லுதீங்க? ஏழையில் இப்போ சினிமாவில் டான்ஸ் போட்டு ஆடுனாலே யாரும் பார்க்க மாட்டேங்காவோ, நீங்கள் ஆடி யாரெல்லாம் பார்க்க போகிறா? யாமில் கல்யாணத்துக்கு வர ஆட்களுக்கு அப்படி ஒரு சங்கடத்தை கொடுக்கீங்க. பாருங்க, கல்யாணத்துக்கு வர ஆட்கள்லாம் உங்களை பார்த்து சொல்லுவாங்க பாருங்க, பிள்ளைல என்ன அழகா டான்ஸ் பண்ணுது தெரியுமா, பேரண்ட்ஸ் யாருன்னு உங்களுக்கு தான் அந்த பாராட்டு கிடைக்கும். பாருங்களேன், வார ஆளுக்கு இப்படி ஒரு டான்ஸை பார்க்க வச்சுட்டீங்களேன்னு கம்பு எடுத்துட்டு வெளுக்காமல் இருந்தால் சரி 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 ஆடுங்க. ஆளுகளுக்கு தொந்தரவு இல்லாமல் ஆடுங்க.